எப்போதும் உதிக்கும் பற்று நிலவே, உலகுக்கு நல்வழி காட்டிட இறைவனால் அனுப்பப்பட்டவரே. ஒளி பொருந்திய நபியே, கண்ணியமான கரையே, தாஹா நபியே, தேன் கொடல் வென்றவரே. தாஹா நபியே, அருட்கொடையின் நிதியே, தங்க நதியாய் பெருகிடும் வரமே, அந்த இன்பதேசமாம் தைபாவின் தலைவரே. பூஜோலையில் இருப்பவரே, தாஹா நபியே, நட்சத்திரங்கள் சூழ்ந்த தாமரை மலர் போன்ற முகமே, தைபாவின் மலரில்லமே, குருவின் ஒளி வீசும் அழகே, நேர்வழி காட்ட வந்தவரே, முன்னே வந்தவரே. மக்காவின் ஜோதியே, நீதியை போதித்தவரே, அன்று முதல் இன்று வரை அனைத்தையும் போதித்த நபியே. பொன்னை போல் மின்னும் பூநபியே, இவ்வுலகில் பால் நிலவாய் பொழியும் நபியே, உன்னதமான பாதையை காட்டிய நபியே, உன்னதமான சந்நிதியே, மல்லிமை நிறைந்த ரவ்லாவே, தேன் சொரியும் கனியை விட மேலான மதுரமே, நாளும் தேடி நான் பாடும் பாடலில் நிறைந்தவரே, கிளியின் பாடலிலும் பாலிரலின் நலமிலும் நிறைந்த நபியே, முழு நிலவும் தோற்று போகும் உன்மேத நபியே. மதீனாவின் அந்த மணல் மண்ணில் நான் சேர வேண்டும், என் மனதின் ஆசைகளை அங்கேயே சொல்லிக் கொள்ள வேண்டும். என் மனதிற்கு நீங்கள் ஒரு சாலம் அளிக்க வேண்டும். நபி அவர்களின் சந்நிதானத்தில் என் மனம் குளிர வேண்டும். தொடர்ச்சியாக இந்த வழியின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வழியுடனே தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நபிநிதியே, எனும் உதய மலரே, ரசூலே, இறை தூதரே, புனித நபியே, மதீனாவின் தேன் போன்ற நபியே, பிரியமானவரே, வெற்றி குருவே, நற்குணங்களின் மணியே. அந்த மதீனாவில் இறுதி ஓய்வு கொள்ளும் தாஹா எனும் சந்திரனைப் போன்ற மலரே, உங்களிடம் ஒரு நாள் வந்து சலாம் சொல்ல, இந்த நபியின் மேல் எனக்கு அளவற்ற
மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் அவர்கள் அவரிடம் வந்தார்களே. இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிகவும் தூய்மையான வம்சாவளியும் உயர்ந்த குல பெருமையும் கொண்டவரவர். அரபுகள் அனைவரும் அவரது சேவகையில் உள்ளனர். அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்து வந்தன, கற்கள் பேசின. அவரது கை அசைவினால் நிலவு பிளந்தது. அவர் கொடையின் கருவூலமாகவும் அருட்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அனைத்து சமுதாயங்களையும் ஷரீரத்தின் நேர்மையின் பாதைக்கு வழி நடத்திடுவார் அவரே. எமது முஹம்மது நபி சொலாகளை எமது தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான கண்ணியம் கிடைக்கிறது. மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். நபியே உங்களை கண்டவருண்டோ? நபியே உங்களை கண்டவருண்டோ? மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன். நபியை காண என் இதயம் துடித்தது. மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தேன். நபியை காண என் இதயம் துடித்தது. ஆமினா பீவியின் மக்கா மண்ணில் பிறந்த புண்ணிய ரசூலே, ரவுலா ஷரீபுக்கு
ஓதிடுவே எங்களுக்கு நாள் தோறோ நேர்வழி காட்டிய ரசூலை என்றும் நான் நினைப்பேன் இந்த ஜென்மத்தில் ரசூலை என்றும் நான் நினைப்பேன் அன்னலாரின் பிரகாசமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது அவர்களின் சுருண்ட திருமுடியின் கருமையால் இரவு இருண்டது மாண்பிலும் மேன்மையிலும் அவர்கள் மற்ற மலக்குகளை விட வந்து நிற்கிறார்கள் நேர்வழியின் பாதைகளை அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்தார்கள் அன்னலாரின் பிரகாசமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது அவர்களின் சுருண்ட திருமுடியின் கருமையால் இரவு இருண்டது அவர்கள் கொடையின் கருவூலமாகவும் மரக்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார்கள் அனைத்து மக்களையும் ஷரியத்தின் நேர்வழிக்கு அழைத்து செல்பவர் அவர்களே மிக பரிசுத்தமான பரம்பரையும் உயர்ந்த குல பெருமையும் கொண்டவர்கள் அவர்கள் அரபுகள் அனைவரும் அவர்களின் சேவையில் சங்கமிக்கிறார்கள் அவர்களின் கட்டளையால் மறந்தடந்து வந்தன கற்கள் பேசின அவர்களின் கைவிரல் அசைவால் சந்திரன் பிளவுபட்டது அன்னலாரின் பிரகாசமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது அவர்களின் சுருண்ட திருமுடியின் கருமையால் இரவு இருந்தது ஜயனத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அன்னலாரிடம் வந்தார்கள் இறைவன் அவர்களை தன்னருகாமை கழைத்தான் அவர்கள் பெரும் சிறப்புகளை பெற்றார்கள் அல்லாஹ் அவர்களின் உம்மத்தின் முன் சென்ற பாவங்களை மன்னித்து அருளினார் சமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது அவர்களின் சுருண்ட திருமுடியின் கருமையால் இரவு இருண்டது நட்சத்திரம் போன்ற முகம் கொண்டவரே செண்பக பூவை போல் சோபிக்கும் அதிசயமே உயிர்த்த பூமியில் நபி அவர்கள் வந்தார்கள் நபி அவர்களுக்கு சேர வேண்டிய பல மகிமைகள் அங்கே வந்தன மதீனாவின் அந்த மணல் மண்ணில் நான் சேர வேண்டும் என் மனதின் ஆசைகளை அங்கேயே சொல்லிக் கொள்ள வேண்டும் என் மனதிற்கு நீங்கள் ஒரு சலம் அளிக்க வேண்டும் நபி அவர்களின் சந்நிதானத்தில் என் மனம் குளிர வேண்டும் தொடர்ச்சியாக
செய்தரே நபிகளிலே சிறந்தவரே வெற்றியாளரே. நபி நீதியே எனும் உதயமலரே ரசூலே இறை தூதரே புனித நபியே மதீனாவின் தேன் போன்ற நபியே பிரியமானவரே வெற்றி குருவே நற்குணங்களின் மணியே அந்த மதீனாவில் இறுதி ஓய்வு கொள்ளும் தாஹா எனும் சந்திரனை போன்ற மலரே உங்களிடம் ஒரு நாள் வந்து சலாம் சொல்ல இந்த நபியின் மேல் எனக்கு அளவற்ற ஏக்கம் உள்ளது மதீனாவின் அந்த மணல் மண்ணில் நான் சேர வேண்டும் என் மனதின் ஆசைகளை அங்கேயே சொல்லிக் கொள்ள வேண்டும் என் மனதிற்கு நீங்கள் ஒரு சலாம் அளிக்க வேண்டும் நபி அவர்களின் சந்நிதானத்தில் என் மனம் குளிர வேண்டும் தொடர்ச்சியாக இந்த வலியின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அந்த வலியுடனே தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் மின்னும் அழகான நட்சத்திரம் போன்ற முகம் கொண்டவரே செண்பகப் பூவை போல் சோபிக்கும் அதிசயமே உஹத் யுத்த பூமியில் நபி அவர்கள் வந்தார்கள் நபி அவர்களுக்கு சேர வேண்டிய பல மகிமைகள் அங்கே வந்தன நபி அவர்கள் அல்லமீன் உண்மையாக வளர்ந்தார்கள் படைத்தவனின் கட்டளைப்படி அனைத்தையும் பெற்றார்கள் சஞ்சலமில்லாத மனதோடு உங்களை கௌரவிக்கிறேனோ செய்தரே நபிகளிலே சிறந்தவரே வெற்றியாளரே மா ஆ ஆ ஆ நிச
மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிகவும் தூய்மையான வம்சாவளியும் உயர்ந்த குல பெருமையும் கொண்டவரவர். அரபுகள் அனைவரும் அவரது சேவையில் உள்ளனர். அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்த வந்தன, கற்கள் பேசின. அவரது கை அசைவினால் நிலவு பிளந்தது. அவர் கொடையின் கருவூலமாகவும் அருட்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அனைத்து சமுதாயங்களையும் ஷரீரத்தின் நேர்மையின் பாதைக்கு வழி நடத்துவார் அவரே. எமது முஹம்மது நபி சொலாகளை எமது தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான கண்ணியம் கிடைக்கிறது. மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினார். மிஸ்ர ஜெய்ச பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். எமது முஹம்மது நபியார் அவர்களே எமது தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான கண்ணியம் கிடைக்கிறது. மிஸ்ரா பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு அழைத்தார். அவர் பெரும்
சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் மத்துல் கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினான். கடந்த கால பாவங்களை மன்னித்தருளினான். மிகவும் தூய்மையான வம்சாவளியும் உயர்ந்த குலப்பெருமையும் கொண்டவரவே. அரபுகள் அனைவரும் அவரது சேவையில் உள்ளனர். அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்து வந்தன, கற்கள் பேசின. அவரது கையசைவினால் நிலவு பிளந்தது. அவர் கொடையின் கருவூலமாகவும் அறக்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அனைத்து சமுதாயங்களையும் ஷரீரத்தின் பாதைக்கு வழி நடத்துபவர் அவரே. எமது முஹம்மது நபியார் அவர் ஹரே யமனனி தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான தள்ளியம் கிடைக்கிறது. எனது ஜீவன் உங்களுக்கே சமர்ப்பணம் ஓ இறை தூதரே. என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே. எனது ஜீவன் உங்களுக்கே சமர்ப்பணம் ஓ இறை தூதரே. என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே. எனது உயிரே உங்களுக்கு அர்ப்பணம் ஓ இறை தூதரே. என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே. எனது உயிரே உங்களுக்கு அர்ப்பணம் ஓ இறை தூதரே. எனது உயிரே உங்களுக்கே அர்ப்பணம் ஓ இறை தூதரே. நீங்களே எனது கௌரவம், நீங்களே எனது பெருமை இறை தூதரே. என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே. உங்கள் புகழ் இவ்வுலகில் சாட்சியாக உள்ளது. உங்கள் புகழ் இவ்வுலகில் சாட்சியாக உள்ளது. உங்களாலே எனக்கு அடையாளம் கிடைத்தது ஓ இறை தூதரே. என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே. உலகினில் ஞானக் கடலையே நீங்கள் பாயச் செய்தீர்கள். உலகினில் ஞானக் கடலையே நீங்கள் பாயச் செய்தீர்கள். உங்களின் மூலமே ரஹ்மானின் இறைவனின்
தரிசனம் கிட்டியது தரை தூதரே. என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே. இறைமையின் அனைத்து ரகசியங்களும் உங்களாலே திறந்தன. இறைமையின் அனைத்து ரகசியங்களும் உங்களாலே திறந்தன. இவ்வுலகிற்கு அருளப்பட்ட குரான் நீங்களே ஓ இறை தூதரே. என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே. ரசூலே இறை தூதரே புனித நபியே. மதீனாவின் தேன் போன்ற நபியே, பிரியமானவரே வெற்றி கூறுவே நற்குணங்களின் மணியே. அந்த மதீனாவில் இறுதி ஓய்வு கொள்ளும் தாஹா எனும் சந்திரனை போன்ற மலரே, உங்களிடம் ஒரு நாள் வந்து சலாம் சொல்ல இந்த நபியின் மேல் எனக்கு அளவற்ற ஏக்கம் உள்ளுகிறே. மதீனா அங்கேயே சொல்லிக் கொள்ள வேண்டும். என் மனதிற்கு நீங்கள் ஒரு சலாம் அளிக்க வேண்டும். நபி அவர்களின் சன்னிதானத்தில் என் மனம் குளிர வேண்டும். தொடர்ச்சியாக இந்த வலியின் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வலியுடனே தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். மின்னும் நட்சத்திரம் போன்ற முகம் கொண்டவரே, செண்பக பூவை போல் சோபிக்கும் அதிசயமே. உஹுத் யுத்த பூமியில் நபி அவர்கள் வந்தார்கள். நபி அவர்களுக்கு சேர வேண்டிய பல மகிமைகள் அங்கே வந்தன. நபி அவர்கள் அல்லமீன் உண்மையாளர் வளர்ந்தார்கள். படைத்தவனின் கட்டளைப்படி அனைத்தையும் பேற்றார்கள். சஞ்சலமில்லாத மனதோடு உங்களை கௌரவிக்கிறேனோ செய்தரே. நபிகளிலே சிறந்தவரே, வெற்றியாளரே. மிகவும் தூய்மையான வம்சாவளியும் உயர்ந்த குலப்பெருமையும் கொண்டவர் அவர்.
பிரபுகள் அனைவரும் அவரது சேவையில் உள்ளனர். அவரது கட்டளையினால் மரங்கள் நடந்து வந்தன, கற்கள் பேசின, அவரது கையசைவினால் நிலவு பிளந்தது. அவரது கையசைவினால் நிலவு பிளந்தது. அவர் கொடையின் கருவூலமாகவும் அருக்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார். அனைத்து சமுதாயங்களையும் சரீரத்தின் நேர்மையின் பாதைக்கு வழி நடத்துபவர் அவரே. மரதுக்கு வழி நடத்துபவர் அவரே. பயணத்தின் நிறவில் ஜிப்ரீல் அலைகள் அவரிடம் வந்தார்கள். இறைவன் அவரை தனது சந்நிதிக்கு முன்னிலைக்கு அழைத்தார். அவர் பெரும் சிறப்புகளை பெற்றார். மேலும் அல்லாஹ் அவரது உம்மத்தின் மக்களின் தாழ்மத்தால பாவங்களை மன்னித்து தருளினார். எமது முஹம்மது நபி சபே அவர்களே எமது தலைவர். அவரது பாதையை பின்பற்றுவதன் மூலமே நமக்கு உண்மையான கண்ணியம் கிடைக்கிறது. முர்தபா முர்தலா நூ முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹ். 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 பானக்காட்டின் புண்ணிய வசந்தம் அருகரு முகமது ஷிஹாப் தங்கள் பெருமைகள் உயர்ந்ததிங்கே. அஸ்ஸரியா சிறியர்களை கொண்டு அடையலாம் உற்சாகமானதிந்த நன்னாள். பெருமைகள் நிறைந்ததிந்த இடம் முழுவதும் சமஸ்த தந்த புண்ணியம் இது இந்த ஒரு மாளிகையில். அறிஞர்களாய் இவர்கள் ஒன்று கூடும் பட்டமளிப்பு நேரத்தில். சமஸ்த தந்த புண்ணியம் இது இந்த ஒரு மாளிகையில். அறிஞர்களாய் இவர்கள் ஒன்று கூடும் பட்டமளிப்பு நேரத்தில். அறிவின் கதவு திறந்தது. கபா முர்தலா நூர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹ். முர்தபா முர்தலா நூர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹ். சமஸ்தத்தின் கரையில் உன்னதமாய் பக்குவம் பெற்ற அறிஞர்கள் அனைவரும் அல்லும் பகலும் சேவகர்கள். சூரிய ஒளியாய் ஷம்சுல் உலமா உயர்த்தி தந்த மார்க்கத்தின் ஒளி உதித்து நிற்கும் அறிஞர்கள். பாப்பினி சேரிக்கு என்றும் இது உன்னத அலங்காரம். ஜாமியா சரியா இஸ்லாமியாவின் பட்டமளிப்பு விழா. பாப்பினி சேரிக்கு என்றும் இது உன்னத அலங்காரம். ஜாமியா சரியா இஸ்லாமியாவின் பட்டமளிப்பு விழா. அறிவின் கதவு திறந்தது. அறிவின் கதவு திறந்ததே. அடுவே இதயத்தில் பதிந்ததே. ஏகனாம் இறைவனை நாங்கள் தேடிடுவோம். பெருமையுடன் நாங்கள் ஓதிடுவோம்.
ரஹ்மானோ தீனின் மார்க்கத்தின் காவலர்களாயிந்த அறிஞர்கள் தெய்வீக அனுபவத்தால் இவர்கள் தயாரானார்கள் அறிவின் கதவு திறந்ததே கபா முர்தலா நூறு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹ் கபா முர்தலா நூறு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹ் கபா முர்தலா நூறு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹ் அறிவின் கதவு திறந்ததே எனது ஜீவன் உங்களுக்கே சமர்ப்பணம் ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே எனது ஜீவன் உங்களுக்கே சமர்ப்பணம் ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே எனது உயிரே உங்களுக்கு அர்ப்பணம் ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே எனது உயிரே உங்களுக்கு அர்ப்பணம் ஓ இறை தூதரே எனது உயிரே உங்களுக்கே அர்ப்பணம் ஓ இறை தூதரே நீங்களே எனது கௌரவம் நீங்களே எனது பெருமை இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே உங்கள் புகழ் இவ்வுலகில் சாட்சியாக உள்ளது உங்கள் புகழ் இவ்வுலகில் சாட்சியாக உள்ளது உங்களாலே எனக்கு அடையாளம் கிடைத்தது ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே உலகினில் ஞானக் கடலையே நீங்கள் பாயச் செய்தீர்கள் உலகினில் ஞானக் கடலையே நீங்கள் பாயச் செய்தீர்கள் உங்களின் மூலமே ரஹ்மானின் இறைவனின் தரிசனம் கிட்டியது இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே இறைமையின் அனைத்து ரகசியங்களும் உங்களாலே திறந்தன இறைமையின் அனைத்து ரகசியங்களும் உங்களாலே திறந்தன இவ்வுலகிற்கு அருளப்பட்ட குர்ஆன் நீங்களே ஓ இறை தூதரே என் ஈமானின் அர்ப்பணிப்பு உங்களுக்கே ஓ இறை தூதரே
நாங்கள் செல்வதற்கான வாழ்நாளை அருள்வாயாக. மல்லிகை மனம் வீசும் மதீனாவிற்கு நான் இதோ செல்லும் நேரத்தில் அருள்வாயாக. ரசூலின் மப்பராவை கண்ட பிறகு புனித ஸலவாத்தை ஓதிடுவேன். ரவ்ராவுக்கு செல்லவும் ஒரு முறை உங்களை காணவும் எங்களுக்கு அந்த வாய்ப்பை அருள்வாயாக. அஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு நுகர எங்கள் ஆசையை நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீனா பீவியின் மக்கா மண்ணில் பிறந்த புண்ணிய ரசூலே அருள்வாயாக. ரவ்ரா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் உந்தத ரசூலே அருள்வாயாக. நபியே உங்களை கண்டவருண்டோ, நபியே உங்களை கண்டவருண்டோ, மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தே. நபியை காண என் இதயம் துடித்தது, மதீனாவின் மணலில் உங்களை தேடி நடந்தே. நபியை காண என் இதயம் துடித்தது. எங்களுக்கு நாள்தோறும் நேர்வழி காட்டிய ரசூலை என்றும் நான் நினைப்பேன். இந்த ஜன்மத்தில் ரசூலை என்றும் நான் நினைப்பேன். அருள்வாயாக. ஆமீனா பீவியின் மக்கா மண்ணில் பிறந்த புண்ணிய ரசூலே அருள்வாயாக. ரவ்ரா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே அருள்வாயாக. ஆமீனா பீவியின் மக்கா மண்ணில் பிறந்த புண்ணிய ரசூலே அருள்வாயாக. ரவ்ரா ஷரீபுக்கு மெருகூட்டிய முத்தாய் வந்த ரசூலே அருள்வாயாக. நாளின் 5 வேளைகளில் 17 முறை அந்த மகா சக்தியை அழைக்கிறோம். சூரத்தல் முஸ்தகீம் எனும் கல்வியை நாம் மிகுந்த ஆவலோடு பாடுவே. நேர்வழியில் நடத்துபவன் அவன் ஒருவனே, அந்த முஸ்தகியும் தான் உண்மையான நண்பன். நேர்வழியில் நடத்துபவன் அவன் ஒருவனே, அந்த முஸ்தகியும் தான் உண்மையான நண்பன். இது தேடலுக்கான நேரம், 5 வேளைகளிலும் நேர்வழியை தேடுகிறோம். நேரடியாக அந்த பேரிறைவனின் தித்தியை பெறுவதற்காக உமது கோபக்கனலால் என்னை சுட்டெரித்து சாம்பலாக்கி விடாதே. நரகத்தின் எரிபொருளாக என்னை எரித்து விடாதே. கரையில்லாத கருணை கடலே உமது ரஹ்மத்தா எங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். கடினமான
அன்னலாரின் பிரகாசமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது. அவர்களின் சுருண்ட திருமுடியின் கருமையால் இரவு இருண்டது. மாண்பிலும் மேன்மையிலும் அவர்கள் மற்ற மலக்குகளை விட வந்து நிற்கிறார்கள். நேர்வழியின் பாதைகளை அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்தார்கள். அன்னலாரின் பிரகாசமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது. அவர்களின் சுருண்ட திருமுடியின் கருமையால் இரவு இருண்டது. அவர்கள் கொடையின் கருவூலமாகவும் மரக்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார்கள். அனைத்து மக்களையும் ஷரியத்தின் நேர்வழிக்கு அழைத்து செல்பவர் அவர்களே. மிக பரிசுத்தமான பரம்பரையும் உயர்ந்த குல பெருமையும் கொண்டவர்கள் அவர்கள். அரபுகள் அனைவரும் அவர்களின் சேவையில் சங்கமிக்கிறார்கள். அவர்களின் கட்டளையால் மறந்தடந்து வந்தன கற்கள் பேசின. அவர்களின் கைவிரல் அசைவால் சந்திரன் பிளவுபட்டது. அன்னலாரின் பிரகாசமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது. அவர்களின் சுருண்ட திருமுடியின் கருமையால் இரவு இருந்தது. ஜயனத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அன்னலாரிடம் வந்தார்கள். இறைவன் அவர்களை தன்னருகாமை அழைத்தான். அவர்கள் பெரும் சிறப்புகளை பெற்றார்கள். அல்லாஹ் அவர்களின் உம்மத்தின் முன் சென்ற பாவங்களை மன்னித்து அருளினார். சமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது. அவர்களின் சுருண்ட திருமுடியின் கருமையால் இரவு இருண்டது. இஸ்ரா பயணத்தின் இரவில் ஜிப்ரீல் அவர்கள் அன்னலாரிடம் வந்தார்கள். இறைவன் அவர்களை தன்னருகாமைக்கு அழைத்தான். அவர்கள் பெரும் சிறப்புகளை பெற்றார்கள். அல்லாஹ் அவர்களின் உம்மத்தின் முன் சென்ற பாவங்களை மன்னித்து அருளினார். மிக பரிசுத்தமான பரம்பரையும் உயர்ந்த குல பெருமையும் கொண்டவர்கள் அவர்கள் அனைவரும் அவர்களின் சேவையில் சங்கமிக்கிறார்கள். அவர்களின் கட்டளையால் மரங்கள் நடந்து வந்தன, கற்கள் பேசின. அவர்களின் கைவிரல் அசைவால் சந்திரம் பிளவுபட்டது. அவர்கள் கொடையின் கருவூலமாகவும் அருட்கொடைகளின் உரிமையாளராகவும் இருக்கிறார்கள். அனைத்து மக்களையும் ஷரியத்தின் நேர்வழிக்கு அழைத்து செல்பவர் அவர்களே. அன்னலாரின் திகா
பிரகாசமான திருமுக உதயமாகிய ஒளியால் விடியல் பிறந்தது. அவர்களின் சுருண்ட திருமுடி கருமையால் இரவு இருண்டது. மாண்பிலும் மேன்மையிலும் அவர்கள் மற்ற மலக்குகளை விட உயர்ந்து நிற்கிறார்கள். வழியின் பாதைகளை அவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் இவ்வாறாக நம்முடைய முஹம்மது நபி அவர்களே நமது தலைவராவார்கள். அவர்களை பின்பற்றி நடப்பதில் தான் நமக்கு உண்மையான கண்ணியம் உண்டு.